ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போலேருந்து நம்ம சேனலில் புதுசாக ஒரு கேட்டகரியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். அதுவும் ஃபஸ்ட்டு நான் ரொம்ப சிம்பிளான ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பிரிமெண்ட் தான் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு பின்னாடி என்ன சயின்டிஃபிக் ஃபேக்ட் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். மற்றவங்களாம் கூட எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய யூடியூப் சேனல்ஸில் இருக்குது. ஆனாலும் இது அதோட பேக்ரவுண்ட் என்ன, ஏன் அப்படி வந்து அந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பிரிமெண்ட்டோடைய அந்த தியரி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதில். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் எக்ஸ்பிரிமெண்ட்டோடைய நேம் வந்து ஸ்டார் ஃபார்மேஷன், அதாவது நட்சத்திரம் உருவாக்குதல் இல்லை உருவாதல் அப்படி கூட எடுத்துக்கலாம். அதாவது இது எப்படி நடக்கும்னா, டூத் பிக்ஸ் இருக்குல்ல, இந்த பல்லு குத்துற குச்சி இருக்குல்ல, அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா அதை யூஸ் பண்ணி ஸ்டார் ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த டூத் பிக்ஸ் வந்து எதில் வந்து தயார் பண்ணுறாங்கன்னா பிரிட்ஜ்வுட், BRICH, அந்த பிரிட்ஜ்வுட்டில் தயார் பண்ணுறாங்க. அது நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த இது பார்த்திங்கன்னா அந்த குச்சி ஒரு 5 குச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 5 குச்சி வந்து பார்த்திங்கன்னா நான் V ஷேப்பில் உடச்சிக்க போகிறோம். முழுசாக உடைக்கிறது இல்லை, முக்கால்வாசி உடச்சி வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, அந்த இது இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, அந்த குச்சியில் இருக்கிற ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சமாக உடஞ்சிருது, ஸ்ட்ரெச் ஆகுது. உடஞ்ச பட்சத்தில் என்ன ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற ஃபைபர் சொல்லுவாங்க. எல்லா வுட்டும் எதில் வந்து தயாராகுதுன்னா ஃபைபரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருக்கேன் V ஷேப்பில். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபரில் உருவாகுது. அது வந்து நம்ம அந்த உடச்சி வச்சது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் அப்சர்வ் பண்ணுது. நம்ம மிடில் வந்து அந்த மாதிரி ஷேப்பாக வச்சுட்டு நம்ம கரெக்டாக வந்து தண்ணி நடுவில் ஊற்றணும்னா அப்படியே வந்து ஸ்டார் ஷேப் வந்து உருவாகும். ஏன்னா அந்த உடஞ்ச பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது, உள்ளே இழுத்துட்டு அது வந்து ஸ்வெல் ஆகிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகுது, விரிவடையுது. இதுதான் அந்த ஃபார்மேஷனுக்கான ஒரு பேக்ரவுண்டு ஃபேக்ட். இதுதான். இது ஏன் அப்படி இருக்குன்னா, கேபிலரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒவ்வொரு செடியிலுமே மரத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டெம்ல லீவ்ஸ்ல வந்து கேபிலரிஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, அது உள்ள வந்து ஒன்றுமே இல்லை, வெற்று டியூப்ஸ் தான், வெறும் காற்று இருக்கிற ஒன்றுமே இல்லாத ஒரு டியூப்ஸ் தான். அது காற்று கூட இல்லாத ஒரு டியூப் தான். அதில் தான் நம்ம வந்து அது வாட்டர் ஃபில் ஆகுது. அதனால தான் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுதான் சயின்டிஃபிக் ஃபேக்ட் பிஹைண்ட் த எக்ஸ்பிரிமெண்ட். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது போடலான்னு இருக்குது. உங்களோட சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அது ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நான் பேசி முடிச்சிட்ட அப்புறமா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து நான் அதில் லைவாக செஞ்சுருப்பேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்களுடைய ஆதரவு எப்பயுமே தேவை. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலில் திருக்குறள் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், அதுவும் பாருங்கள். வாட் ஸ்பெஷல் டே, இன்னி ஒவ்வொரு நாளுடைய ஸ்பெஷலும் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். தனித்தனியாக பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது, போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கரெக்டாக வச்சுட்டேன். எல்லாமே தனித்தனியாக இருக்குது, நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். கரெக்டாக சென்டரில் நான் என்ன பண்ணுறேன்னா தண்ணி ஊற்றுறேன். தண்ணி அதில் எதுவுமே வந்து நான் டச் பண்ணேன், ஜஸ்ட்டு நான் வந்து வாட்டர் மட்டும்தான் அதில் ஊற்றுறேன். ஊற்றின உடனே ஒரு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். அப்படியே அந்த வாட்டர் ஸ்ப்ரெட் ஆகுது, அந்த ஷேப்பில் ஸ்ப்ரெட் ஆன உடனே எல்லாமே உடனே ஜாயின் ஆகுது பாருங்கள். ஏன்னா நான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணது எல்லாமே அந்த ஸ்ட்ரெச் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து வாட்டர் அப்சர்வ் ஆகிறதுனால தான் ஸ்ட்ரெச் ஆகிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நான் இமேஜ் பார்த்துருப்பீங்க, அது எல்லாமே தனித்தனியாக இருந்துச்சு, அந்த ஷேப்பில் தான் வச்சுருந்தேன். ஆனால் எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்டார் ஷேப் வந்துருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.